நீங்க ஒரு புது கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொஃபஷனலா? சூப்பர்! உங்க வெற்றிக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள பத்தி தான் இங்க நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு சூப்பரான கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொஃபஷனலா ஆகணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? உங்க வேலைய ரொம்ப ஈஸியாக்குற டூல்ஸ், நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராசஸ், இது எல்லாத்த பத்தியும் தான் இப்ப பார்க்க போறோம். இது உங்க வெற்றிக்கான ஒரு முதல் படியா நினைச்சுக்கோங்க. முதல்ல உங்க வேலையோட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் CRM. இந்த சிஆர்எம்ன்ற வார்த்தைய நீங்க டெய்லி கேட்டுட்டே இருப்பீங்க, இல்லையா? ஆனா உண்மையில சிஆர்எம்னா என்ன? அது ஏன் அவ்வளோ முக்கியம்? சிஆர்எம், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது உங்களோட ஒரு டிஜிட்டல் ஃபைலிங் கேபினெட் மாதிரி. ஒரு கஸ்டமரோட எல்லா டீட்டெயில்ஸும், அவங்களோட பழைய புகார்கள், அவங்க கூட பேசினது, அவங்களோட விவரங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இதனால நீங்க ஒரு கால் எடுக்கும்போது அவங்க யாருன்னே தெரியாம பேச வேண்டிய அவசியமே இருக்காது. சிஆர்எம்மோட உண்மையான பவரே இதுதான். அது உங்களை ஒரு பெஸ்ட் ஏஜென்ட்டா மாத்தும். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு காலுக்கு முன்னாடியும் கஸ்டமரோட முழு ஹிஸ்டரியும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதனால உங்க டைமும் சேவ் ஆகும். கஸ்டமரும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. இது ரெண்டு பேருக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான். ஒரு சிஆர்எம்னா அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது நிறைய டூல்ஸ் சேர்ந்த ஒரு பேக்கேஜ். அதாவது கஸ்டமர் பிரச்சனைகளை ட்ராக் பண்றதுக்கு டிக்கெட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்க வேலையை ஈஸியாக்குறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து கஸ்டமர்ஸ் கூட நீங்க எப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு பார்க்கலாம். இதுலயும் சில வகைகள் இருக்கு. இது ரொம்பவே சிம்பிள். வாய்ஸ்னா நீங்க ஃபோன்ல பேசுறீங்க. நான் வாய்ஸ்னா இமெயில், சாட் இல்ல சோஷியல் மீடியா மூலியமா டைப் பண்ணி பேசுறீங்க. ரெண்டுக்குமே வேற வேற ஸ்கில்ஸ் தேவைப்படலாம். ஆனா நோக்கம் ஒண்ணுதான், கஸ்டமரோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. காலை யார் ஆரம்பிக்கிறாங்க? கஸ்டமர் உங்களை கூப்பிட்டா அது இன்பவுண்ட். நீங்க கஸ்டமரை கூப்பிட்டா அது அவுட்பவுண்ட். ஒன்னு பிரச்சனை வரும்போது பதில் சொல்றது, இன்னொன்னு நாமளே முன்கூட்டியே தகவல் சொல்றது. சிஆர்எம்ஐ தவிர உங்க டெய்லி வேலைக்கு இன்னும் சில முக்கியமான சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதெல்லாம் என்னன்னு குயிக்கா பாத்துரலாம். எக்ஸல்னாலே நம்பர்ஸ் தான். நீங்க எவ்ளோ கால்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க, உங்க ரெசல்யூஷன் ரேட் என்ன, இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் ட்ராக் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லப்போனா இது உங்களோட பர்சனல் ஸ்கோர் போர்டு மாதிரி. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்கும் ஃபார்மலா கம்யூனிகேட் பண்றதுக்கும் வேர்டு தான் உங்க டூல். உதாரணமா ஒரு கஸ்டமருக்கு நீங்க ஒரு ஃபார்மல் லெட்டர் அனுப்பணும்னா கண்டிப்பா இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல உங்க டீம் கிட்ட இருந்தோ ஃபீட்பேக் வாங்கணுமா, அதுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் ரொம்பவே ஈஸியான வழி. நீங்க கேள்விகளை ரெடி பண்ணி லிங்கை மட்டும் அனுப்புனா போதும். பதில்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷீட்ல சேவ் ஆயிடும். டீமா சேர்ந்து வேலை செய்யும்போது கூகுள் டாக்ஸ் ஒரு சூப்பரான டூல். ஏன்னா ஒரே டாக்குமெண்ட்ல எல்லாரும் ஒரே நேரத்துல வேலை செய்யலாம், எடிட் பண்ணலாம், கமெண்ட்ஸ் போடலாம். தேவையில்லாம இமெயில் அனுப்பிட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஓகே, இப்போ டூல்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த டூல்ஸை வச்சு நீங்க எப்படி வேலை செய்யணும், உங்க வேலையோட குவாலிட்டியை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். ஒரு அவுட்பவுண்ட் கால் எப்படி பண்றதுன்னு இங்க சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல சிஆர்எம்ல கஸ்டமர் டீடைல்ஸை செக் பண்றதுல ஆரம்பிச்சு கடைசியா சரியா பேசி காலை முடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கால் ரொம்ப ப்ரொஃபஷனலா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, அதனால நீங்க எதையுமே மறக்க மாட்டீங்க. எஸ்எல்ஏ அப்படின்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இது நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி மாதிரி. உதாரணத்துக்கு உங்க இமெயிலுக்கு நாங்க 24 மணி நேரத்துக்குள்ள பதில் சொல்லுவோம்னு சொல்றது. இந்த மாதிரி டார்கெட்ஸை கரெக்டா முடிக்கிறது உங்க வேலையில ஒரு முக்கியமான பார்ட். இப்போ பாருங்க, எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு. உங்க முக்கியமான சிஸ்டமான CRM, நீங்க யூஸ் பண்ற கம்யூனிகேஷன் சேனல்ஸ், உங்க சாஃப்ட்வேர் டூல்ஸ், நீங்க ஃபாலோ பண்ற ப்ராசஸ், இது எதுவுமே தனித்தனி கிடையாது. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது தான் உங்களால ஒரு சூப்பரான கஸ்டமர் சர்வீஸை கொடுக்க முடியும். சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த டூல்ஸ், இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட பேசும்போதும் அந்த உரையாடலை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுல நீங்க அதிகமா கவனம் செலுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க முதல் நாள் வேலையில இதை மனசுல வச்சுக்கோங்க.